ரொம்ப வருஷமா நாங்க இங்க தான் இருக்கோம். எவ்ரி ரெய்னி சீசன் நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு எதுக்குமே போக முடியாம நாங்க இங்கேயே தான் வீட்டுக்குள்ளவே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பால் வாங்கணும்னா கூட ரொம்ப வருஷமா நாங்க இங்க தான் இருக்கோம். எவ்ரி ரெய்னி சீசன் நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆபீஸ்க்கு போக முடியல. நாங்க ரயில்வேல ஒர்க் பண்றோம். எங்களுக்கு டியூட்டி வந்து எசென்ஷியல் சர்வீஸ்ல இருக்கோம். இந்த தண்ணியில நீந்தி மார்னிங் போயிட்டு வந்துட்டு அகைன் நைட் போகணும். இந்த தெருவில் எப்படி நைட் போறதுன்னே தெரியல. ரொம்ப சஃபர் ஆகிறோம். ஏஜ்டு பீப்புள் எல்லாம் சஃபர் ஆகிறோம். ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கோம். மார்க்கெட் போக முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல, மில்க் வாங்க முடியல. ஸ்டாக்னண்டா நிக்குது. பம்ப் பண்றோம்னு சொல்றாங்க. பட் எதுவுமே தெரியல. ஹவு ஃபார் இட் தண்ணி போக மாட்டேன்றது. காலையில இருந்தே இப்படிதான் இருக்கா மேடம்? நேத்துல இருந்தே இப்படிதான் இருக்கு சார். நேத்து ஃபுல்லா இப்படிதான் இருந்தது. ஏன்னா அவங்க மெயினா இதுவே ஃபுல்லா ஃப்ளோட்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. பள்ளமேடு தான், ரோடு எல்லாமே அப்படிதான் இருக்கு. பேசிக்கா ரெய்னி சீசன்ல வெளியிலே போக முடியலன்னா நாங்க எப்படி சார்? வி ஆர் இன் எசென்ஷியல் சர்வீஸ். அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்ப நான் மார்னிங் 6 மணிக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீந்தி போனேன். அகைன் இப்ப வரேன். அகைன் நைட் டியூட்டி நான் போனோம். இப்ப இருட்டுச்சுன்னா நான் எப்படி நீந்தி போவேன்? எங்க பள்ளமேடு ஒன்னும் தெரியல. அப்ப எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு அபிஷியலா லீவ் கிடையாது. நாங்க போனாதான் ட்ரெயின் ஹேண்டில் பண்ணோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் நாங்க வீடை வெக்கேட் பண்ணிட்டு வேற ஏரியா போலான்னு. இது வந்து சுப்பிரமணி ஸ்ட்ரீட் சார். இது கொஞ்சம் தண்ணி மழை பெஞ்சாவே குட்டி அளவுக்கு தண்ணி வந்துடுது. பால் வாங்க கடைக்கு போகணும், எதுக்குமே போக முடியல. அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு எதுக்குமே போக முடியாமல் நாங்கள் இங்கேயே தான் வீட்டுக்குள்ளவே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பால் வாங்கணுன்னா கூட எதுக்குமே வழி இல்லை. காய்கறி எதுவுமே இல்லை. குப்பை போடணுன்னா கூட அப்படியே தான் நிற்க. ஒரு குப்பை வண்டியும் வராது. தண்ணி இருக்க அதிகமாகிட்டே 2 நாளாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு காய்ச்சல், கால் தண்ணியில் இறங்கினா புண்ணு வந்துடுது. நாங்கள் எங்கேயுமே போக முடியல சார். கொஞ்சம் மழைனாலும் இவ்வளோ தண்ணி வந்துடுது. இதில் கொஞ்சம் யாருமே வந்து பார்க்கல இது வரைக்கும். அப்படியே தான் சார் நிக்குது. லைட்டா மழை பெஞ்சா ஓடும். இப்ப 2-3 நாளா இப்படியே தான் நிக்குது. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. வண்டி விட்டுறதுக்கு எதுக்குமே எங்களுக்கு வழி இல்லை. அங்கங்க வண்டி விட்டுட்டு எதுனா ஒரு அவசரம்னா கூட போக முடியல எங்களால. குழந்தைங்கெல்லாம் பால் வாங்குறதுக்கு, ஒரு ஸ்நாக்ஸுக்கு, ஒரு பிஸ்கெட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். குழந்தைங்க தண்ணியில கொஞ்சம் இறங்குனாவே ஃபீவர் வந்துடுது. போன வருஷம்லாம் 2 பேருக்குமே ஃபீவர் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க சார். கடைங்கெல்லாம் இந்த பக்கம் ரொம்ப லாங்ல தான் சார் போகணும். தண்ணி இருக்கிறதுனால எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. போனோன்னா ரொம்ப லாங்ல தான் போகணும். பால் வாங்குறதுக்கு எல்லாமே லாங். இப்போ பக்கத்தில் கடை இருக்கு, அங்கே தண்ணி இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிடுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.